ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். உன் வியாதிகளை நீக்கி உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை நான் வரப்பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வியாதி நிமித்தமாய் சரீர சுகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பலவீனப்பட்டு உன் உறுப்புகளை பயன்படுத்த முடியாமல் நீ பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கத்தோடு வந்திருக்கிற மகனே, மகளே, ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் மறுபடியும் புதுப்பித்து புதிதாக்கி தருவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்பட்டது? வேத புஸ்தகத்தில் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். திருடனாகிய சாத்தான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்முடைய ஆரோக்கியத்தை அவன் திருடி விடுகிறான். ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலனை, ஆரோக்கியத்தை திருடி விடுகிறான். நம்முடைய சரீரத்தில் வேதனைகளை, வலிகளை உண்டாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான். உனக்கு முன்பு இருந்த அந்த பலன் இப்போ இல்லை, முன்பு இருந்த ஆரோக்கியம் இப்பொழுது இல்லை. இடையில் இந்த வியாதி, இந்த பலவீனம் வந்து தாக்கினதினால நீ இப்பொழுது சோர்ந்து போனாய். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முன்பு இருந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். இந்த வியாதியை நான் உன்னை விட்டு விலக்கி நீ இழந்து போன பலனை உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போன சுகத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். சாத்தான் உன்னிடத்திலிருந்து திருடி கொண்ட அந்த ஆரோக்கியத்தை, பிசாசு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த பலனை நான் திரும்ப கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். அதற்குத்தான் இந்த முகாமுக்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நீ பயப்படாத. நீ வியாதிப்பட்ட குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், வியாதிப்பட்ட கணவரை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், வியாதிப்பட்ட யாரோ ஒருவரை அழைச்சிட்டு வந்திருக்கலாம். உன் நிமித்தமாக அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை அருளி செய்வேன். நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறதுனால நான் ஆரோக்கியத்தை அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2வது ஆண்டு சொல்கிறார், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். காயங்கள், வூண்ட்ஸ், ஏதோ ஒரு காயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த காயத்தை ஆற்றி நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆறுதலையும் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த முதல் பகுதியில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க விரும்புகிற ஒரு இடம் உங்களுடைய ஆத்மா. உங்களுடைய ஆத்மா வியாதிப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு நோய் தாக்கி இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு நோய் தாக்கி இருக்கிறதுனால உங்களுடைய சமாதானத்தை இழந்துட்டீங்க, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழந்துட்டீங்க, உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துட்டீங்க. உங்கள் ஆத்மாவை தாக்கி இருக்கிற ஒரு நோய். அது என்ன நோய்? பாவம் என்கிற ஒரு வியாதி. ஆத்மாவை தாக்கி இருக்கிற நோய் பாவம் என்கிற ஒரு நோய். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவ நோயிலிருந்து உனக்கு சுகம் தரப்போகிறேன். உன்னுடைய ஆத்மாவை தாக்கி இருக்கிற பாவ நோயை மாற்றி உன் ஆத்மாவிலே சுகம் தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் மதுபான பழக்கம், குடி பழக்கம் உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? குடி நோய். குடி நோயிலிருந்து விடுதலை பெறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க. மதுபானம் குடிப்பதை ஒரு நோய்க்கு ஒப்பிடுறாங்க. அது ஒரு வியாதி உன்னை தாக்கி இருக்குது, உனக்கு சுகம் கொடுக்க நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் என்று சொல்கிறாங்க.
ஒரு பாவத்தை வியாதி என்று குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்தபோது அங்கே அந்த தெருக்களிலே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அது என்னன்னு சொன்னால், ஒரு நாள் சென்னையில் அவர் தெரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னார். பாவம் குஷ்டரோக வியாதிக்கு சமம். பாவம் குஷ்டரோக வியாதிக்கு சமம். ஒரு குஷ்டரோக வியாதி நம்ம உடம்பில் வந்துட்டால் அது எப்படி நம்ம முழுமையாக பாதிக்குதோ அதை விட பயங்கரமானது பாவம். அது நம்முடைய ஆத்மாவை தாக்கிவிட்டால் நம்ம பாதித்து விடும். அதனால் பாவம் என்பது குஷ்டரோக வியாதி போன்றது என்பதாய் பிரசங்கம் பண்ணிட்டார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆள் பாருங்க, அவர் கோபம் வந்து விட்டார். நேரம் வந்து சட்டை பிடிச்சிட்டார். சட்டை பிடிச்சி, நாங்கள் குஷ்டரோகியா, எங்களெல்லாம் பார்த்தா குஷ்டரோகி மாதிரி தெரியுதா, நீ என்ன இஷ்டத்துக்கு வந்து பாவன்ற குஷ்டரோகன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார். அந்த சுவிசேஷத்தை அறிவித்த அந்த மனிதரை ஓங்கி அடிச்சிட்டார் அந்த ஆள். அவர் வருத்தப்படவே இல்லை. சரி, இயேசுவை பற்றி சொன்னேன், பாவம் பயங்கரமானதுன்னு சொன்னேன், அதுக்காக அடிச்சிட்டான்னு சொல்லி அமைதியாக போயிட்டார். இந்த அடித்த ஆள் இருக்காரு, ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பல்லு விளக்குறக்கு அப்படி நின்று முகத்தை பார்த்தால் அவருடைய முகத்தில் ஆங்காங்கே ஒரு விதமான தழும்புகள் தோன்றி இருந்தது. இது என்னது, ராத்திரிக்குள்ளே என் உடம்பில் முகத்தில் தழும்பு மாதிரி தோன்றி இருக்குதுன்னு பார்த்தா உடம்பு முழுதும் வந்திருக்கிறது. ஒரே ராத்திரிக்குள்ளே உடம்பு முழுது இவ்வளோ மாதிரி வந்திருக்கிற சருமத்தில் ஏதோ ஒரு வியாதி போல் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் பரிசோதித்து சொன்னார், இது வந்து குஷ்டரோக வியாதி. அது எப்படி ஒரு ராத்திரிக்குள்ளே வரும்? குஷ்டரோக வியாதி ஒரே ராத்திரிக்குள்ளே எப்படி உடம்பெல்லாம் வந்துச்சு? அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் பாவமும் குஷ்டரோக வியாதி ஒன்று தான், பாவமும் குஷ்டரோக வியாதி போன்றது தான், அதனுடைய வாழ்க்கையை அழிச்சிரோன்னு பேசினார். அதுக்கு என்ன குஷ்டரோகின்னு சொல்கிறியான்னு கன்னத்தில் ஓங்கி அடித்தேன். அதனுடைய விளைவு இரவோடு இரவாக குஷ்டரோக வியாதி வந்து விட்டார். இப்போ அவருக்குள்ள பயம் வந்து விட்டார். ஐயோ, அந்த ஆளை அடிச்சிட்டோம், அந்த ஆள் சொன்னபடியே எனக்கு நடந்து விட்டதுன்னு சொல்லி அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சார். இப்படி வந்து தெருவாரில் பிரசங்கம் பண்ணுவார், அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கே போயிட்டார். ஐயா, நான் உங்களை கை நீட்டி அடிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பாவத்தை குஷ்டரோக வியாதின்னு சொன்னீங்க, என்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படி நடந்து கொண்டேன். இப்போ பாருங்கள், உடம்பெல்லாம் குஷ்டரோக வியாதி வர ஆரம்பிச்சிட்டு, தயவுசெய்து என்னை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் இயேசு தான் என்னை குணமாக்க முடியும், உண்மையிலே பாவம் குஷ்டரோக வியாதி போன்றது தான், நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு ஒப்பு கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் அவரை மன்னித்து ஜெபிச்ச போது அந்த குஷ்டரோக வியாதி அவரை விட்டு நீங்கினர். சென்னையில் நடந்த சம்பவம் இது. பாருங்க, பாவம் ஒரு வியாதி போன்றது. இந்த பாவ வியாதி எங்கே தாக்கும் தெரியுமா? நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மாவை அது கரைப்படுத்தி விடும். நம்முடைய ஆத்மாவில் அந்த நோய் மரணத்தை கொண்டு வந்து விடும். அதனால தான் ரோமர் 6:23 வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுடைய ஆத்மாவைத்தான் அது முதலாவது பாதிக்கும். அவனுடைய ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வந்து விடும். அந்த நோய், பாவ நோய் ஆத்மாவை தாக்கி அந்த ஆத்மாவிலே மரணம் வந்து விட்டால் சமாதானம் போய்விடும், நிம்மதி போய்விடும். ஏன் சமாதானம் இல்லாமல் ஆகிறது? தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். பாவம்தான் ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே சமாதானத்தை கெடுத்து
நிம்மதியை குலைத்து அவனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறார். என்ன பாவம் பயங்கரமானது. அது நம்முடைய ஆத்மாவை தாக்கக்கூடிய கொடிய நோய். அதிலிருந்து நம்ம முதலாவது சுகம் பெறணும். சரீர சுகம் ரெண்டாவது. சரீரத்தில் வியாதி வரும் போகும். ஆனால் அந்த ஆத்மாவில் வர வியாதி இருக்குதே, அது ஆண்டவரோடு உள்ள தொடர்பையை அழித்து விடும். என்னால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஏசாயா 48 22 வசனத்தில் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்கு சமாதானமே இருக்காது. அவன் எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருக்கலாம், தினமும் சர்ச்சுக்கு போய் தினமும் ஜெபிக்கிற ஆளாக இருக்கலாம், உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. ஒரு மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்து அவனுடைய ஆத்மாவிலே பாவ கரை வந்துவிட்டால் அவன் தினமும் ஜெபித்தாலும் சரி, தின வேதம் வாசித்தாலும் சரி, எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி வராது. என்னால் இந்த பாவம் தேவனோடு உள்ள தொடர்பை நமக்கு துண்டித்து விடும். ஏசாயா 59 முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்தால், உங்கள் பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய முகத்தை நமக்கு மறைப்பது நம்முடைய பாவம். அதனால தான் ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறாரு. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி வர வேண்டுமானால் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சுகம் தேவை. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு ஆரோக்கியம் வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை தாக்கி இருக்கிற வியாதியிலிருந்து, அந்த பாவ வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் பாவ மன்னிப்பை பற்றி தேவனோடு ஐக்கியமாக இருந்தால், சரீரம் வியாதியில் பாதிக்கப்பட்டால் கூட அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் பாதிக்கப்படாது. அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் சென்னையில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி வியாதிப்பட்டுட்டாங்க, கேன்சர் வியாதி. அதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது பல விதத்தில் பாதிப்பை கொண்டு வந்து விட்டார். ஒரு ஆஸ்பத்திரியில் தான் அப்பப்போ கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த ஊழியக்காரர் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த டாக்டர்களுக்கு ஒரு புரியாத ஒரு ஆச்சரியமான காரியம், உங்கள் மனைவி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமைக்கு போகிறாங்க, ஆனால் அவங்கள ஒரு நாள் நாங்கள் துக்கத்தோடு பார்த்ததே இல்லை. சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மற்றவங்கள்கிட்டெல்லாம் மகிழ்ச்சியோடு இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. எப்படி இவங்க பிழைக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் அவங்களுக்கு வைத்தியம் செய்கிறோம். அவங்களுக்குள்ள பயமோ வருத்தமோ துக்கமோ காணப்படலையே. அப்போ அவங்க சொன்னாங்க, அவருடைய ஆத்மா இயேசுவோடு இருக்கிறாரு, அவளுக்குள்ள இயேசு வாசம் பண்ணுறதுனால இந்த வியாதி அவளை பாதிக்காது, அவருடைய சந்தோஷத்தை பாதிக்காது என்பதாய் சொன்னார்கள். அதுதான் உண்மை. உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற வியாதி, பாவம் என்கிற வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற வியாதிகள், பாதிப்புகள் எதுவுமே உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை தேடுங்க, முதலாவது உங்களுடைய ஆத்ம சுகத்தை தேடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஏன்னா இந்த பாவம், நம்முடைய வியாதி நம்முடைய ஆத்மாவில் வந்துட்டா அப்படி எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாக்குன்னு தெரியுமா? 38 சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பாருங்கள். 38 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனிதன் பாவத்தினால் பாதிக்கப்பட்டு அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க. சங்கீதம் 38 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அதை கவனமாக பாருங்கள். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாகிவிட்டார்.
என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. பாவத்தை குறித்து சொல்கிறார். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் நான் துக்கப்பட்டு திரிகிறேன். ஒரு பெரிய ராஜா, தேசத்தை ஆளுகிறவர், நாள் முழுவதும் நான் துக்கப்பட்டு திரிகிறேன். ஏன்? அந்த பாவம் என்னை தாக்கிவிட்டது. அந்த பாவம் பாரமாக என்னை அழுத்துகிறது. அந்த பாவ நோய் என்னை பாதித்து விட்டது. அவர் சொல்றார், என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. எதனால? என் ஆத்துமா பாதிக்கப்பட்டு விட்டார். என் ஆத்துமாவில் பாவ நோய் வந்து விட்டார். அதனால் என் சரீரமும் பாதிக்கப்பட்டு விட்டார் என்பதாய் அவர் கதறுகிறார். அப்போ நம்முடைய ஆத்மாவில் இந்த பாவ வியாதி வந்து விட்டால் நம்முடைய சரீரம் கூட நோயினாலே தாக்கப்பட்டு விடும். அதுதான் அவருடைய அனுபவமாக இருந்தது. அப்போ அது ஒரு பாரமாய் நம்மை அழுத்தம், சமாதானத்தை கெடுத்து விடும். அப்போ முதலாவது நாம் சுகம் பெற வேண்டியது ஆத்ம சுகம். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா பாவ நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுதான் முதலாவது நடக்க வேண்டிய அற்புதம். அங்கே அற்புதம் நடந்துட்டா சரீர வியாதி தன்னால் போயிடும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் மறைந்து விடும். நிறைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு விடும். இப்போ வேறு புஸ்தகத்திலேருந்து ஒரு 2 சம்பவத்தை நான் சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். ஒன்று, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டதுனால அவர் அந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், அப்படி தான் வேதம் சொல்லுகிறார், ஒரு பாவியான ஒரு பெண். அந்த காலத்தில் பாவியான பெண் அப்படின்னு குறிப்பிடப்பட்டால் விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்த வீட்டில் பந்தி விருந்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தியை அவள் கேள்விப்பட்டாள். இப்போ இயேசுவை தேடி அவள் வருகிறாள். அவள் வந்தவுடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. அவருடைய தலைமயிரினால் துடைக்கிறாள். ஏன் இந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழ வேண்டும்? இயேசு அவளிடத்தில் இதுவரை ஒன்றுமே பேசவில்லை. அவளாக வருகிறாள், பாதத்தில் விழுகிறாள், அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த விருந்துக்கு அழைத்த அந்த மனிதன், பக்தியுள்ள மனிதன், ஐயோ இவள் பாவியான பெண், எங்கள் ஊரில் எல்லாருக்குமே இவளை தெரியுமே, இவள் விபச்சார பெண், அவள் தொழிலை விபச்சாரம் பண்ணுவது, இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர், அவருடைய பாதத்தை வந்து எப்படி தொடலாம் என்பதாய் அவன் நினைக்கிறான். அப்போ அவளை பாதித்த விஷயம் என்ன? அவளுடைய பாவம். அவளுக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, அவளுடைய ஆத்மாவில் சமாதானம் இல்லை. அந்த அதிகாரம் 50வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோടെ போ அப்படின்னு அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே சமாதானம். அப்போ இதுவரைக்கும் அவருடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. அதுக்கு தான் இயேசுவை தேடி வந்தாள். எப்படி சமாதானத்தை இழந்தாள்? ஒரு வியாதி தாக்கி இருந்தது. பாவம் என்கிற வியாதி அவருடைய ஆத்மாவை தாக்கினதுனால அவள் சமாதானத்தை இழந்து விட்டாள்.
இல்லை அவள் விரும்பினபடி வாழுகிறாள்ல, கண்கள் இச்சித்தபடி, மாமிசம் இச்சித்தபடி, தான் விரும்பினபடி வாழ்ந்தாள். அவளை கேட்க யாரும் இல்லை, அவள் இஷ்டப்படி வாழ்ந்தாள். ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நமக்கு நிறைய பணம் இருக்குது, பணம் இருந்தால், நம்ம நினச்சதெல்லாம் வாங்கினால், நம்ம கண்கள் விரும்பினபடியெல்லாம் நடந்து கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. உங்களுக்கு எல்லா வசதி இருந்தாலும், உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. இவளை பாருங்க, கண்கள் இச்சித்தபடி, மாம்ச இச்சப்படி, தான் விரும்பபடி வாழ்ந்தாள். ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. அவளுக்கு தெரிந்து விட்டது, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எனக்கு காசு கிடைக்குது, இஷ்டப்படி வாழ்கிறேன், ஆனால் ஒரு வாலிப மகள், என் இஷ்டப்படி வாழ்கிறேன், ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே. அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய பாவம். அதை உணர்ந்து விட்டாள். என்னுடைய பாவத்தினால தான் எனக்கு நிம்மதி இல்லை. என் பாவம் என்கிற வியாதி என்னை தாக்கிவிட்டது. யார் என்னை சுகப்படுத்துவாங்க? யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? யார் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவாங்க? அப்படின்னு நினைத்த போது தான் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு என்கிற ஒரு ஆண்டவர், கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவர் தான் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவரால் தான் இந்த பாவ வியாதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டவுடன் இயேசுவிடத்தில் வருகிறாள். இயேசு அவளை பார்த்த உடனே, நீ பாவி, நீ மனம் திரும்பு, அப்படி ஏதாவது இயேசு சொன்னாரா? சொல்லலை. இயேசு அவளிடத்தில் பேசவே இல்லை. இன்னும் அவள் வந்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து விட்டாள். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிந்திருந்தது, என் பாவத்தினால எனக்கு சமாதானம் இல்லை, என் பாவத்தினால என் ஆத்மா கரைப்பட்டு விட்டது, என் பாவத்தினால எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு இப்போ தேவை பாவ மன்னிப்பு அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரிந்து விட்டது. அதனால் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். எதுக்கு அழுதாள்? தன் பாவத்துக்காக அழுதாள். ஐயோ, நான் பாவியான ஒரு பெண், விபச்சார பெண், என்னை கரைப்படுத்தி கொண்டேன், இந்த பாவ வியாதி என்னை தாக்கி இருக்கிறது, கண்களின் இச்சை, மாமிச இச்சை என்னை தாக்கிவிட்டது, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இந்த பாவ வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்பதாக அவளுடைய கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் விழும் பொழுது அதுதான் அவளுடைய ஜெபம். இயேசு அதை பார்க்கிறார். இவளுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என்ன பாவத்தினாலே அவள் பாதிக்கப்பட்டு விட்டாள். உண்மையாக மனம் திரும்பி அழுத மனம் திரும்பினதுனால இயேசு சொல்லுகிறார், மகளே, நீ பயப்படாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 48ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், டாட்டர், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இயேசு சொல்கிறார். அதுதான் அவளை பாதித்த விஷயம், அவளுடைய பாவம். இப்போ ஆண்டவர் மன்னித்துட்டார். இப்போ சொல்ற, நீ சமாதானத்தோட போ, உன்னுடைய சமாதானத்தை பாதித்த பாவம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது, இப்போ நீ சமாதானத்தோட போ. எப்படி இருந்திருங்க? வரும்பொழுது பாவத்தோடு வந்தாள், வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்தாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுத போது பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். அந்த பாவ நோய் நீக்கப்பட்டு சமாதானத்தோடு போனாள் என்பதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் உங்களுடைய உள்ளத்தில் பாவ நோயினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு இந்த வியாதி, அதனால்தான் எனக்கு சந்தோஷம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, அதனால்தான் நிம்மதி இல்லை, என் பிள்ளைகள் இப்படிலாம் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, அதனால தான் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அது உண்மை இல்லை.
உண்மை என்னவென்றால் உங்களுடைய ஆத்மாவிலே பாவ நோய் தாக்கி இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவின் சந்தோஷத்தை கெடுத்த ஒரு பாவ நோய் உங்களை தாக்கி இருக்கிறது. அது உங்களுடைய மதுபானமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், கண்களின் இச்சைகளாக இருக்கலாம், மாமிச இச்சைகளாக இருக்கலாம், உங்களுடைய பெருமையாக இருக்கலாம், உங்களுடைய கோபமாக இருக்கலாம், உங்களுடைய பாவ சுபாவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம், அந்த பாவ நோய் உங்களுடைய ஆத்மாவை தாக்கி இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண விரும்புகிறேன். உன் ஆத்மாவை நான் ஆரோக்கியம் வர பண்ண விரும்புகிறேன். உன் ஆத்மாவிலே சுகம் கொடுக்க விரும்புகிறேன். நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் பாவ கரைகளை மாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? இவள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினாள். அதே மாதிரி, ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும், இந்த பாவ நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு யார் உண்மையாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ரெண்டாவது இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு வாத வியாதி, திமிர்வாதம் என்கிற வாத நோயினால அது வந்துட்ட கை கால்கள் முடக்கப்பட்டு விடும். அந்த கை காலெல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. அவனால் நடக்க முடியாது. அவனை படுக்கையில் வச்சு தான் தூக்கிட்டு வர்றாங்க சில நண்பர்கள். இயேசு அவனை குணமாக்குவார் என்று கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறாங்க. இயேசு வியாதியஸ்தரை கண்டா அவங்கள தொட்டு குணமாக்குவார், அல்லது எழும்பி நடன்னு சொல்லுவார். அப்படி தான் சுகம் பெற்று கொண்டதாக வேதத்தில் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். அந்த மாதிரி இயேசுவை குணமாக்குவார்னு சொல்லி இயேசுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு என்ன சொல்லுவார் என்று அவங்க கவனிக்கிறாங்க. இப்போ இயேசு இந்த 4 பேர் இந்த ஆட்களை பார்க்குறாரு. வியாதி படுக்கையில் இருக்கிற அவனை பார்க்கிறார். அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டு கை கால்கள் முடக்கப்பட்டு செயலற்று படுத்த படுக்கையில் இருக்கிறான். ஆனால் அவனால் பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும், அதெல்லாம் சரியாக இருக்கிறார். இயேசு அவனை பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்த உடனே அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே, திடன்கொள், சன், பி ஆஃப் குட் சியர். அப்படின்னா நீ பயப்படாத மகனே, திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனால் நடக்க முடியாது, கை கால்கள் முடைக்கப்பட்டு இருக்கிறது. அவன் சுகம் பண்ணி கொண்டு வந்து முன்னால் வச்சுருக்கிறாங்க. எழும்பி நட அப்படின்னு சொல்லுவார்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லது கரம் வைத்து அவனை சுகமாக்குவார்னு பார்க்குறாங்க. இயேசு எதையுமே செய்யாமல் அவனை பார்த்து, நீ திடன்கொள், பயப்படாத, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்? இயேசுவுக்கு தெரியும் அவனுடைய சரீரத்தில் வந்திருக்கிற இந்த வியாதிக்கு காரணம் அவனுடைய ஆத்மாவில் வந்த வியாதி. அவனுடைய ஆத்மாவில் காணப்பட்ட பாவம் என்கிற வியாதியினால தான் சரீரம் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் வேர். அது பிடுங்கப்பட்டா இந்த வியாதி சுகமாயிரும் அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நிறைய பேர் வியாதியிலிருந்து சுகம் பெறணும், கேன்சர், ஆஸ்துமா வியாதி, கிட்னி பாதிச்சிருக்குது, ஆர்த்தரைட்டிஸ், இந்த வியாதியிலிருந்தெல்லாம் சுகம் வேணும்னு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார், அற்புதம் செய்வார். காரணம் என்ன கண்டுபிடிக்கணும். ஒரு திமிர்வாதக்காரன் கை கால்கள் முடக்கப்பட்டு இருக்குது, நடக்க முடியலை,
இவன் சுகமாக வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இயேசு அவனை நடக்க சொல்லாமல், கை வைத்து நீ சுகமாவான்னு சொல்லாமல், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். ஏன்? நல்லா யோசிங்க, கவனிங்க ஆண்டவருடைய வசனத்தை. இயேசுவுக்கு தெரியும் இவனுடைய சரீரத்தில் ஒரு நோய் தாக்கி இருக்குது, அது வாத வியாதி. இந்த சரீரத்தை இந்த வியாதி தாக்குவதற்கு ஒரு காரணம், அவனுடைய ஆத்மாவை ஒரு நோய் தாக்கி இருக்கிறது. அதனால தான் சரீரத்தில் பாதிப்பு. அந்த ஆத்மாவிலே தாக்கி இருக்கிற நோயிலிருந்து அவன் சுகம் பெறணும். அப்போ சரீரத்தில் இருக்கிற வியாதியில சுகம் உண்டாகிவிடும். நல்ல கவனிங்க, உங்க சரீரத்தில் சுகம் வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய ஆத்மாவில் சுகம் பெற வேண்டும். உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் உங்களுடைய ஆத்மாவிலே ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆத்மா சுகமானால் தான் சரீரத்தில் சுகம் உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவிலே நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண விரும்புகிறேன். உன் ஆத்மாவை தாக்கி இருக்கிற பாவ வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், திடன்கொள். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லணும்? அவனுக்குள்ள ஒரு பயம். என் பாவத்தினால தான் எனக்கு இந்த வியாதி, இவர் என்ன சொல்லுவாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. எல்லாம் கவனிங்க, அவனுக்குள்ள ஒரு பயம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது என் வியாதிக்கு காரணம் என் பாவம்தான். ஆனால் இவர் மன்னிப்பாரா? நீ பாவி, இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு என்கிட்ட வந்திருக்கிறியா போடா அப்படின்னு விரட்டிடுவாரோன்ற பயம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, மகனே பயப்படாத, நான் உன்னை பாவின்னு புறம்பே தள்ள மாட்டேன், உன் பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சிலருக்குள்ள பயம், நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், போதை வசெல்லாம் பயன்படுத்துகிறேன், மனைவி அடித்து வேதனைப்படுத்தியிருக்கிறேன், குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, புருஷங்கிட்ட சண்டெல்லாம் போட்டுட்டு அவரெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் லஞ்செல்லாம் வாங்கியிருக்கிறேன், நிறையா தப்பாலாம் நடந்திருக்கிறேன், ஏசு எனக்கு சுகம் தருவாரா? ஏசு எனக்கு அற்புதம் செய்வாரா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அதோடு வந்திருக்கிற சிலர் இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், மகனே பயப்படாத, மகளே பயப்படாத, உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் எனக்கு உண்டுன்னு இயேசு சொல்லுகிறார். உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அது எந்த பாவமாக இருந்தாலும் நான் உன் பாவத்தை மன்னித்து உன்னை சுகமாக்க முடியும். அதனால நீ பயப்படாத. பாவம் சமாதானத்தை கெடுத்துரும், பாவம் பயத்தை கொண்டு வந்து விடும். அப்படிதான் இந்த மனுஷன் பயத்தோடு இருந்தான். இப்போ ஆண்டவர் அவனை மன்னித்து முதல்ல அவனுடைய ஆத்மாவை சுகமாக்கினார். ஆத்மாவில் சுகம். ரெண்டாவது எலும்பின் நட சொன்ன சரீரத்தில் சுகம். நீங்கள் ஆத்மாவில் சுகம் பெறும்போதே சரீரத்தில் சுகம் உண்டாகிவிடும். உங்கள் பாவ மன்னிப்பை பெறும்போதே வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்து விடும். இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்க போறீங்க. உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போதே சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைந்து விடும். முதல்ல உங்களுடைய ஆத்மாவில் சுகம் பெற வேண்டும். உங்களுடைய ஆத்மாவில் அந்த நோய் பாவ வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். சரி, இதுக்கு என்னதான் மருந்து? ஆத்மாவில் வியாதி வந்துட்டு, பாவம் என்கிற வியாதி, அதை சுகமாக்குகிற மருந்து என்னது? 1 யோவான் 1 7வது வசனம். 1 யோவான் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த ஆத்துமாவிலே வந்திருக்கிற பாவ நோய் நீங்குவதற்கு என்ன மருந்தாம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இதுதான் மருந்து. இந்த மருந்தினால சுகமாக்க முடியாத பாவ வியாதியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம். அப்போ என்ன நடக்கிறது? ஒரு மனிதன், இயேசுவே இந்த பாவ வியாதி என்னை விட்டு விலகணும், என் ஆத்மாவிலே பாவ கரை படிந்திருக்கிறது, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பயமாக இருக்குது, அதனால் உங்கள் ரத்தத்தினால இருதயத்தை கழுவிருங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து விடும். உடனே உங்களுடைய பாரமெல்லாம் விலகிவிடும். உங்களுடைய ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. சென்னையிலே ஒரு வாலிப மகள் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப பக்தியாக தான் இருந்தா. அப்பா அம்மா ரொம்ப பக்தி உள்ளவங்க, சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிக்க பக்தியாக இருந்த மகள் தான். காலேஜுக்கு போன உடனே லைஃபே ஒரு சேஞ்ச் வருது. கல்லூரிக்கு போன உடனே நிறைய பணக்கார பிள்ளைகள் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, நினச்சதெல்லாம் வாங்குகிறாங்க, நினச்சதெல்லாம் செய்கிறாங்க, நினச்ச இடத்துக்கு போகிறாங்க, காலேஜை கட்டடிச்சது கூட ஊர் சுற்றுறாங்க, ஜாலியாக இருக்குது. இவளுக்குள்ள ஒரு ஆசை. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, இந்த வயசில் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்கிறது, நீயும் வா எங்கள் கூட, நாங்கள் வேணால் செலவு பண்ணுறோன்னு சொல்லி அவளையும் கூட்டி சேர்த்து கொண்டாங்க. இவளும் பாருங்கள், அந்த பாவ ஆசைக்கு இடம் கொடுத்து விட்டாள். அதனால் தவறான பாவ பழக்கங்களை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. சந்தோஷமாக தானே இருக்குது, வாலிப வயசில் தானே இதை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி அவளும் அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட்டாள். ஆரம்பத்தில் இன்பமாக தான் தெரிஞ்சுது, நல்லா தான் இருந்துச்சு. அதன் பிறகு அந்த நோயினுடைய தாக்கம், அந்த பாவத்தினுடைய தாக்கம் சமாதானத்தை இழந்துட்டா. இப்போ நிம்மதி இல்லை, அந்த பாவம் கண் முன்னால் வந்து நிற்கிது. அதனால் படிக்க முடியல, படிப்பில் தோல்வி, அதனால் நிம்மதியாக இருக்க முடியாமல் பாவத்தை விடவும் முடியல, பாவத்தினால் பாதிப்பும் வந்து விட்டார். அதனால் வீட்டுக்குள்ளே எல்லாரோடு கூட சந்தோஷமாக இருக்க முடியல, நிறைய பாதிப்பை சந்தித்து விட்டாள். இப்போ சில பாவம் அவளை அடிமையாக்கி விட்டார். அதை செய்யாமல் இருக்க முடியல, செய்தாலும் அது நல்லதில்லை, சமாதானத்தை பாதிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் யாரிடத்தில் சொல்ல முடியும்? இதை வீட்டில் எல்லோரும் நல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இப்போ எப்படி சொல்லுவது? ரொம்ப பாதிப்பு. அந்த வியாதி, பாவம் என்கிற வியாதி அவளை பற்றி விட்டார். ஒரு நாள் நம்ம ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து கொண்டு இருந்தாள். அப்போது ஆண்டவர் அவளோடு பேசினாராம், மகளே, உன் பாவத்தை நீ என்கிட்ட உண்மையாக அறிக்கையிட்டீன்னா நான் உன்னை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவேன், நான் அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை தருவேன், உனக்கு நிம்மதியான சமாதானமுள்ள வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். உடனே டிவிக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு முதல் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினாள். இயேசுவே, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இப்போ நிம்மதியெல்லாம் போச்சு, சமாதானம் எல்லாம் போச்சு, என் படிப்பெல்லாம் பாதிக்கப்படுது, என்னால் மனசாட்சி பாதிக்குது, எங்கள் குடும்பத்தோடு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, எப்படியாவது எனக்கு மன்னிச்சு விடுதலை தாங்கன்னு சொல்லி கண்ணீர் சிந்தி அழுது ஜெபித்தாளாம். அப்போ ஒரு காட்சியை தேவன் காண்பித்திருக்கிறார். என்னன்னா, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையிலிருந்து அவருடைய ரத்தம் அடிக்கிறது. ஒரு சொட்டு ரத்தம் அவருடைய தலையின் மேல் வந்து விழுந்ததை போல உணர்ந்தாளாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சொட்டு ரத்தம், இயேசுடைய ரத்தம் தலை மேலே விழுந்ததை உணர்ந்தாளாம். அப்போ அந்த ரத்தம் அப்படியே தலையிலிருந்து கீழ் வரைக்கும் அப்படியே பரவுகிறது. ஒரு தேவ பிரசன்னம்,
அந்த இரத்தத்தின் வல்லமை அவளுக்குள்ள இருந்த அந்த பாரத்தை எல்லாம் மாற்றிவிட்டது, அந்த பயத்தை எல்லாம் மாற்றிவிட்டது. அப்படியே இருதயம் லகுவாக்கி விட்டது. தான் பரிசுத்தமாக்கப்பட்டதை உணர்ந்தாள், ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு அந்த பாவத்தை குறித்த நாட்டமே அவளுக்குள்ளே வராதபடி இருதயம் புது இருதயமாய் மாற்றப்பட்டு விட்டது. அவள் மகிழ்ச்சியோடு எழுதினாள், ஒரு சொட்டு இயேசுவின் இரத்தம் என்னை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கி விட்டது. அல்லேலூயா! இதுதான் மருந்து. உங்களுடைய ஆத்மாவை அந்த பாவ நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற மருந்து இயேசுவனுடைய இரத்தம். அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்கும் பொழுது பாவத்தினுடைய வேர் அறுக்கப்பட்டு விடும். பாவத்தினால் உண்டான கரைகள் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலக்கப்பட்டு விடும். பாவத்தினால் உண்டான பாதிப்புகள் எல்லாமே மாறிவிடும். உங்களுடைய இருதயம் புது இருதயமாய் மாறிவிடும். அப்போ உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி வந்துவிடும். இன்றைக்கு அதுதான் முதலாவது நடக்க போகிற விஷயம். அந்த அற்புதம் உங்களுக்கு சிலருக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மதுரையில் ஒரு வாலிப தம்பி, அந்த வாலிபன் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தான். பக்தி உள்ளவன், சர்ச்சுக்கெல்லாம் போவான், பக்தி ஆராதனைக்கெல்லாம் போவான், பைபிள் வாசிப்பான், ஜெபம் பண்ணுவான். இயேசுவின் மேல் அன்பு பக்தி எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் பாவமும் இருந்தது. ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் பாவம். ஒரு நாள் அந்த சர்ச்சில் இருந்து வயசானவங்க எல்லாம் வாரம் வாரம் ஊழியத்துக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பக்கத்து கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, தெரு பிரசங்கம் பண்ணி டிராக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த வாலிபனுக்கு அது தெரியும். இவனுக்கு ஆசை, நம்மளும் போய் இயேசுக்கு ஊழியம் செய்யணும். அவன் சொன்னான், நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்களே, நான் உங்கள் கூட வரட்டுமான்னு கேட்டான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை, வயசானவங்களாக போய் ஊழியம் செய்கிறோம், முதல் ஒரு வாலிப தம்பி நான் ஊழியம் செய்ய வரேன்னு சொல்கிறானேன்னு சொல்லி, சரி வா எங்களோடனே அழைச்சிட்டு போனாங்க. ஒரு கிராமத்துக்கு போன போது, கிராமத்துக்கு வெளியிலே ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் முதல்ல அவங்க கூடி ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி விட்டு நம்ம போய் கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கலான்னு சொல்லி அந்த ஸ்கூலில் அவங்கெல்லாம் வட்டமாக உட்காந்து பாட்டு பாடினாங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு கைத்தட்டி அப்படியே பாட்டு பாடுறாங்க. எல்லாம் துதிக்கிறாங்க. இந்த வாலிபன் அவங்களெல்லாம் பார்க்குறான். அவங்க சபையை சார்ந்தவங்க, வயசானவங்க, அவங்க சந்தோஷமாக பாடுறாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. இவன் பார்க்குறான், இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்களே, இவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்களே, எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே. தனக்குள் ஒரு வெறுமை இருக்கிறதை அப்போ தான் அவன் உணர்ந்தான். பக்தி இருந்துச்சு, இயேசுவின் மேலே அன்பு இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இல்லையே. எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்க, சந்தோஷமாக துதிக்கிறாங்க, எனக்குள்ளே அந்த சந்தோஷம் இல்லையே. அப்போது அவனுக்கு அது பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. உன்னுடைய பாவம், உன் வாலிப நாட்களின் பாவம், அந்த பாவம்தான் அவனுடைய சந்தோஷத்தை கெடுப்பதை அப்போ தான் முதல் அவனுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தான். அதுக்குள்ளே அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவன் சொன்னாங்க, வாங்க போகலாம் கிராமத்துக்குன்னு சொன்னபோது இந்த வாலிபன் சொன்னான், இல்லை நான் வரலை உங்கள் கூட, நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வாங்க, நான் கொஞ்சம் இதே இடத்துல தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணுறேன், தனியாக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, வரும்போது என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் அவனோடு இடைபட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வாலிபனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இடைபட ஆரம்பித்து விட்டார். சரின்னு சொல்லி போயிட்டாங்க. இவன் தனியாக முழங்கால் போட்டான். ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் ஏன் எனக்கு இல்லை? அவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே, அந்த மகிழ்ச்சி இல்லையே, ஏன்? அப்போ ஆவியானவர் அவருடைய பாவத்தை உணர்த்தினார். அவனுடைய பாவத்தை உணர்த்த ஆமாம், என்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, அப்போ இந்த பாவம் மன்னிக்கப்படணுமே, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க,
தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த வசனெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது சொல்கிறான், இயேசுவே நான் பாவி தான், என்னை மன்னிங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தா கண்ணீர் வருது. இதுவரைக்கும் இல்லாதவள் மனம் உடைந்து அழுது இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுகிறான். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அந்த கண்ணீருக்கு நடுவில் ஒரு காட்சி அவன் பார்க்கிறான். என்ன காட்சி? சிலுவையில் இயேசு தொங்கி கொண்டிருக்கிற காட்சி. அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. இயேசு அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். ரத்தம் வடிய வடிய அந்த காட்சியை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இன்னும் பாரம், என்னுடைய பாவத்தினால தானே இயேசு அறையப்பட்டார் சிலுவையில், என் பாவத்தினால தானே சிலுவையில் ரத்தம் சிந்தி, நீங்கள் இயேசுவே மன்னியும். அப்படி ஜெபிக்கும்போது அந்த சிலுவை காட்சி அவன் தலைக்கு மேலே வந்ததான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தலைக்கு மேலே. அப்போ இயேசுவின் கைகளிலிருந்து வடிந்த அந்த ரத்தம் அவன் தலை மேலே விழுவதை உணர்ந்தானான். அந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கின உடனே அந்த பாவத்தின் பாரம் விலகினது. அந்த பாவத்தினால் உண்டான பயம், அந்த வேதனையெல்லாம் விலகி ஒரு மெய்யான சந்தோஷம், மகிழ்ச்சி உள்ளத்தை அப்படியே நிரப்ப ஆரம்பித்தார். அவனை அறியாமல் பாடினான், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டிங்களே, மகிழ்ச்சியாக தேவனை துதித்து பாட ஆரம்பித்து விட்டான். அந்த இயேசுடைய ரத்தம் அவனை கழுவி சுத்திகரித்து விட்டார். அதன் பிறகு கவர்மெண்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை செய்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வேலையை விட்டு விட்டு முழு நேரமாய் ஊழியம் செய்து தேசமெங்கிலும் போய் இயேசுவை மகிமைப்படுத்தின தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறினார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற நோயை குணமாக்க முடியும், அந்த பாவ கரையை மாற்ற முடியும். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு இந்த பாவ வியாதி தாக்கி இருக்குது, என் ஆத்மா பாவத்தினாலே கரை பிடித்து விட்டது, எனக்கு மன்னிப்பு வேணும், என் ஆத்மாவில் சுகம் வேணும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். சில சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செய்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பாவம்னா கொலை செய்வது, குடிப்பது, விபச்சாரம் செய்வது, இதுதான் பாவம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன்னா, அப்போ அந்த சபை ஊழியர் ஒரு வயசான ஆளுக்கு ஜெபிக்கணும், வியாதியோடு இருக்கிறாரு, அவருக்கு போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். போன ஒரு வயசான ஐயா படுக்கையில் படுத்திருந்தார். கஷ்டப்பட்டு அவர் மெதுவாக எழும்பி உட்கார்ந்தார். வயசான தகப்பனார். அவருக்காக ஜெபிக்க கூட்டிகிட்டு போனாங்க. நான் பார்த்து, ஆண்டவர் இவருக்கு என்ன நான் சொல்லணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், இந்த மத்தேயு 9 அதிகாரம் முதல் 2 வசனம் இருக்குல்ல, இப்போ வாசித்தம்பாங்க, அந்த வசனத்தை வாசின்னு சொன்னார். நான் பைபிளை திறந்து, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு அவரை பார்த்து சொன்னார்ல, அதை வாசித்துட்டு, ஐயா இயேசு என்றைக்காவது உங்களை பார்த்து இப்படி சொல்லியிருக்கிறாரா, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நானே அதிர்ந்து போயிட்டேன். நான் பாவம்லாம் ஒன்றும் செய்யலையா, நான் சர்ச்சுக்கு போவேன் வருவேன், நான் அடுத்த ஆள் சொத்தெல்லாம் எடுத்ததில்லை, யார் வம்பு தொம்புக்கும் போக மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு, பாவெல்லாம் நான் செய்யலை சொல்லிட்டு வாய் நிறைய வெத்தலை போட்டு துப்பிக்கிட்டு இருக்கிறார். நான் இப்போ பாவமே செய்யலைன்னு சொல்கிறாரு, இவருக்கு என்ன சொல்கிறது ஆண்டவரே அப்படின்னு அடுத்த ஆண்டவருடைய முகத்தை பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து 23 வரைக்கும் வாசின்னு சொன்னார். உடனே பைபிளை திறந்து மார்க் 7 21லேருந்து 23 அந்த இயேசு சொன்ன வசனத்தை அவருக்கு வாசித்தேன். அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனமாக கேளுங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும்
காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ இயேசு ஒரு காரியம் சொல்றார். மனுஷனுடைய உள்ளத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கோபம், சண்டை, பகைகள், வைராக்கியம் இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். நான் அதை வாசித்து கேட்டேன், ஐயா இதில் சொல்லப்பட்ட பாவம் ஒன்று கூட நீங்கள் செய்யலையா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சொன்ன, ஐயா நான் பாவி ஐயா, நான் இந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கிறேன் ஐயா, என் ஆண்டவர் மன்னிக்கணும். அப்போ தான் அந்த பாவி என்கிற உணர்வு வந்தது. எனக்குள்ள ஒரு பாவ வியாதி இருக்குது, நான் பாவம் செய்துட்டேன், கரைப்பட்டு விட்டேன், எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும் அப்படின்னு முதலாவது விரும்ப வேண்டும். நீங்கள் கொலை செய்யாமல் இருக்கலாம், அடுத்தவங்க சொத்தை அபகரிக்காமல் இருக்கலாம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், ஏமாற்றுகிற காரியம், அடுத்தவங்களை குறை சொல்லுவது, மற்றவருடைய உள்ளத்தை காயப்படுத்துவது, பெருமை, இச்சைகள், எத்தனை பாவம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் உன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும், இதெல்லாம் உன் ஆத்மாவை பாதிக்கும். இப்போ சொல்லுங்க, அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்களா? அந்த பாவ நோயெல்லாம் உங்களை விட்டு போய்விட்டதா? இயேசுவின் ரத்தத்தினால் உங்களுடைய இருதயம் கழுவப்பட்டு விட்டதா? இல்லைன்னா முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே நான் உனக்கு ஆரோக்கியம் வர விரும்புகிறேன், உன் ஆத்மாவில் நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். முதல்ல உன் ஆத்மாவில் ஆரோக்கியம் வரணும், அப்போ தான் சரீரத்தில் சுகம் வரும். உன் ஆத்மா சுகமடைந்தால் சரீரத்தில் சுகம் வரும். உன் ஆத்மாவில் சுகம் உண்டானால் உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரும். உன் ஆத்மாவில் உனக்கு சுகம் உண்டானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது உன்னுடைய ஆத்மாவில் நீ சுகத்தை பெறணும். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண விரும்புகிறேன், அதுக்கு தான் சிலுவைக்கு போனேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, கல்வாரி சிலுவையில் கைகளில் கால்கள் ஆண் அடிக்கப்பட்டு இயேசு அந்த சிலுவையில் தொங்குகிறார். நம்முடைய கைகள் செய்த பாவத்துக்காக அவருடைய கைகளை ஆண் அடிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கால்களில் விரைந்தோடி செய்த பாவத்துக்காக கால்களை ஆணடிக்க ஒப்பு கொடுத்தார். நாம் சிந்தித்து செய்த பாவத்திற்காக தலையிலே முள்முடி சூட்டப்பட ஒரு ஒப்பு கொடுத்தார். நாம் இருதயத்தில் இந்த புறப்படுகிற பாவங்களுக்காக இருதயத்தை ஈட்டினால் துளைக்க ஒப்பு கொடுத்தார். தன் சரீரம் முழுவதையும் காயப்படுத்த இரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக 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 அவருடைய இரத்தம் உங்களை கழுவ ஆயத்தமாக இருக்கிறது. அந்த பாவ நோயை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் உங்களை கழுவி விட்டால் உங்களுடைய இருதயம் புது இருதயமாக மாறிடும். கரைகள், பாவ கரைகள் இல்லாத இருதயமாக மாறிவிடும். அப்பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்பொழுது சரீரத்தில் சுகமுண்டாகும், அற்புதம் நடக்கும். முதலாவது உங்களுடைய ஆத்மாவிலே சுகம்.